அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 41 கல்லாமை, குறள் எண் 410. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், அறிவு மிகுந்த நூல்களை கற்றவரே மக்களாக மதிக்கப்படுவார், கல்லாதவர்கள் விலங்குக்கு சமம் ஆவார்கள் என்று பொருளோடு இந்த குறள் அமைந்திருக்கிறது. அதாவது சிறந்த நூல்களை கற்றறிந்தவரோடு ஒப்பு நோக்க கல்லாதவர் பகுத்தறிவுடைய மக்களோடு விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாட்டினை உடையவராவார் என்று பொருள்விட அமைந்திருக்கிறது இந்த குறள். கல்லாதவர் பேச்சு அரங்கமில்லா வெற்றிடத்தில் வட்டாடுதல் என்றார்கள் வள்ளுவ பெருந்தகை. இப்படியாக இன்னொன்று, கல்லாதவர் கற்றோர் முன் பேசாதிருந்தால் கல்லாதவரும் நல்லவரே என்றார்கள். இப்படியாக மெல்ல மெல்ல பல உவமைகளை சொல்லியும் நூல் கற்காமல் இருப்பவர் விலங்குக்கு சமமானவர் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அழுத்தமாக கோபத்தோடு தான் சொல்லியிருக்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை. நல்லது எது கெட்டது எது என நூல் படித்தவர்கள் ஆராய்ந்து மக்களை போல் செயல் செய்வார்கள். நுண்ணிய பல நூல் கற்காதவர்கள் தன் செயலை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிட்டு பின்வரும் விளைவுகளை அறியாத மாக்களைப் போலவே மனிதர்களிடம் இருந்து வேறுபாடுடன் இருக்கிறார்கள் என்பதையே விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறள் மூலம் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாட்டினை நமக்கு வள்ளுவ பெருந்தகை இந்த குறள் வாயிலாக எடுத்துரைக்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.